நாங்கள் வளமை போல் ஒரு எதிர்கட்சி நிலையிலிருந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மாவட்டமாக ஒரு பிரதேசமாக இருந்துவிடக் கூடாது. மாறாக புத்திசாலித்தனமாக நாங்கள் செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த அரசாங்கம் இந்த ஆட்சி 5 வருட காலமாக இருந்தால் அந்த 5 வருட காலத்துக்குள்ளும் இந்த அரசாங்கத்திடம் இருந்து சேவை ஆற்ற வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கு. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நல்கவிடக் கூடாது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். தேசிய மக்கள் சக்தியினுடைய கரம் பிரதேச ரீதியாக பலப்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் தேசிய வேலை திட்டங்களிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற நிதிகளை, ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற திட்டங்களை தெளிவாக விரைவாக எமது பிரதேசங்களுக்கு கொண்டு வந்து அதனை செயற்படுத்த முடியும். வினைத்திறனுடைய வெளிப்படைத்தன்மையுடைய மக்களுக்கு பொறுப்பு கூறக்கூடிய ஒரு ஆட்சி முறையினை எமது பிரதேச நகர சபைகளில், எமது பிரதேச மாநகர சபைகளில் நாங்கள் நிறுவுவோம் என்பதனை இந்த இடத்தில் ஆணித்தரமாக கோரிக்கொள்கின்றோம். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தினூடாக 12,100 பில்லியன் கணக்கிலே கிழக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதனை சரியாக நேர்மையாக செய்வதாக இருந்தால் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு புள்ளை நீட்டு தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதேச உறுப்பினர்கள் அனுப்புகிற பொழுதுதான் நாடு எப்படி நேர்மையாக இருக்கிறதோ நாங்கள் கீழ்மட்டத்திலிருந்து நாங்கள் இதனை சுத்தப்படுத்த வேண்டும். இந்த பிரதேசத்திலும் எங்களுடைய இளைஞர்களுக்கு இதுவரை ஒரு சிறந்த விளையாட்டு மைதானம் இல்லை. இங்கிருக்கின்ற கல்வி, எங்களுடைய கிண்ணியாவினுடைய கல்வி மிக பின்னடைந்திருக்கின்றது. நாட்டில் எங்களுடைய கடல் தொழில் சார்ந்து பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இதனுடைய பௌதிக நிலை தெரியாமல் கடந்த கால ஆட்சியிலும் கூட சில வலைகள் பயன்படுத்தக்கூடாது என்ற சிக்கலான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன. சகல பிரச்சனைகளையும் நாங்கள் பேசி அழகாக தீர்ப்போம் என்ற விஷயத்தை எங்களுடைய பிரதி அமைச்சர் தொடக்கம் ஜனாதிபதியுடைய கவனம் வரை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் ஒரு மிகவும் முக்கியமான சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது ஊழல் மோசடி மூலமாக பெறப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அந்த சட்டம். இந்த சட்டம் தொடர்பாக எனக்கு விவாதத்தில் நேரம் கிடைச்ச டைம் நான் ஒரு ஷாப்பிங் பேக் கதையை சொல்லிட்டேன். அதாவது என்ன, ஷாப்பிங் பேக்கோட வந்து கொழும்புக்கு வந்தார்கள், அரசியல் மூலமாக பணம் சம்பாதித்து கோடீஸ்வரராக மாறியிருந்தார்கள் என்று நான் ஆணைத்தரமாக சொன்னேன். அது தொப்பி யாருக்கு அளவானதோ அவர் போட்டுக்கொண்டாரோ எனக்கு தெரியா, அது அவங்களோட பிரச்சனை. ஆனால் நாங்கள் மீண்டும் 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 நாங்கள் கூறுகின்றோம், யாராவது அரசியல் மூலமாக உழைத்திருந்தால், அரசியல் மூலமாக சொத்து சேர்த்திருந்தால், அரசியல் ஊழல்கள் மூலமாக கோடீஸ்வரர்களாக வந்திருந்தால் அதை விசாரிப்பதற்கு சட்டமும் இருக்கின்றது, அதை பறிமுதல் செய்வதற்கு சட்டமும் இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் இவ்வாறான விடயங்களில் இன்னும் கண்ணும் கருத்துமாக இருந்து விசாரணைகளை மேற்கொள்ளும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். ஊழல் நாட்டிலிருந்து படிப்படியாக விலகி கொண்டிருக்கின்றது, மோசடி படிப்படியாக விலகி கொண்டிருக்கின்றது, அரசியல் தலைமைகளில் இருந்து முற்றுமுழுதாக இது நீக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அங்க மட்டும் மாறி பிரயோசனம் இல்லை. ஊழல் மோசடிகளின் மைதானமாகிய உள்ளூராட்சி சபைகளிலும் இது மாற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 6ஆம் தேதி தேர்தலின் பின்னர் நிச்சயமாக இது மாறும் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி திருவோணமலை இருக்கின்ற அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் மலரும் நாள் வெகு தொலைவில் இல்லை.